இந்திய இலங்கை மீனவ பிரதிநிதிகள் மத்தியில் டெல்லியில் கடந்த 2ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போது இலங்கை மீனவர்கள் தரப்பு சொன்னதையும் தமிழக மீனவர்களின் கோரிக்கைகளையும் பார்க்கலாம். அதே மாதிரி நாங்கள் பாரம்பரியமாக பிடிச்ச கச்சத்தீவு பகுதியில் வருடத்திற்கு 112 நாளில் 112 கடலில் ஒரு 83 நாளாவது நாங்கள் அந்த பகுதியில் மீன் பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி வழங்கணும். எங்களுடைய கடல் வளங்கள் இவர்களுடைய வருகை காரணமாக ஏற்கனவே அழிக்கப்பட்டு விட்டிருக்கின்றது. இதைவிட கடல் மேடுகள், கடல் பாசிகள் உள்ளிட்ட பல கடல் வளங்கள் அங்கிருந்து அழிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவர்களுடைய வருகை மீண்டும் இவர்கள் வருவார்களாக இருந்தால் எங்களுடைய கடல் வளம் என்பது இல்லை என்கின்ற ஒரு நிலை உருவாகும் என்பதையும் அவர்களுக்கு திட்ட தெளிவாக விளக்கியிருக்கின்றோம். பாரம்பரிய மீன்பிடி உரிமை குறித்து இருதரப்பினரும் சொல்வதென்ன பார்க்கலாம். கச்சதீவை கொடுத்த பந்தி எங்களுக்கு எல்லையே இல்லை தமிழக மீனவர்களுக்கு இதனால எங்களுடைய வாழ்வாரம் கேள்விக்குறியா இருக்கு. எங்களுடைய கடல் எல்லைக்குள் ஒரு நிமிடம் கூட அத்துமீறி தொழில் ஈடுபட முடியாது என்பதில் மிக தெளிவாக அவர்களிடம் வலியுறுத்தி இருக்கின்றோம். அவர்கள் 3 வருடமாவது கடைசி கேட்டார்கள். நாங்கள் அதற்கு அனுமதிக்கவில்லை. ஒரு நிமிடம் கூட விட முடியாது என்பதில் தெளிவாக இருக்கின்றோம்.